பிஜேபி சார்ந்த ஒரு அட்வொகேட் வந்து டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடி பேசுறாரு. அது அவரு தரப்பு நியாயமா இருக்கலாம். பட் ஆனா பத்திரிகையாளர் தரப்பு நேர்மையா வந்து கேட்கறதுன்னு செய்வாங்க. அதுனா வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமா நடந்துக்கிறது. இந்த பிரிவிலேயே பைத்தியமானதுக்கு எதுக்காக தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தலைவன் தான். ஏன்னா அவங்க தலைவனே ஒரு பைத்தியம். இந்த பைத்தியத்துக்குலாம் வந்து என்ன பண்றது? ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது பிறவி பைத்தியங்கள், அதாவது இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறவி பைத்தியங்கள் யார் யாருன்றதை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, கேள்வி கேட்டதுக்கு, அதாவது ஒரு பத்திரிகையாளரா கேள்வி கேட்டதுக்கு அவரை பாத்தீங்கன்னா பிரஸ் கிளப்ல இருந்தே வந்து அந்த சங்கத்துல இருந்தே வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எதுக்காக நீக்கினாங்க, யாரை நீக்கினாங்கன்றத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறவி பைத்தியங்கள் யார் யார் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். என்னடா இவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறவி பைத்தியங்கள் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். பிறவி பைத்தியம், அதாவது இதுங்கெல்லாம் வந்து பிறவிலே பைத்தியமா இருக்குங்க. அது திருத்த முடியாது, எது சொன்னாலும் புரியாது. பைத்தியம் பைத்தியமாவே செயல்படுதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பைத்தியங்கள்லாம் எப்படிலாம் செயல்படுது, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பைத்தியங்களா இருக்குது. அது என்ன பைத்தியம்ன்றது நம்ம பார்க்கலாம். முதல் பைத்தியம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின், டிஎம்கே. ஏன் இவங்க அவங்க பண்ண வேண்டியதானே? இந்த ஓட்டுன்றது எல்லாருக்கும் தானே. ஏன் இது அவர் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் நாங்க தான் பண்ணணுமா? நாங்க பண்ணாதான் நீங்க அடுத்தடுத்து கட்சியில இருந்து பண்ணுவீங்களா? நாங்க தெரிஞ்சாதான் நீங்க தெரிவிங்கன்னா அப்ப நீங்க எங்களுக்கு தேவையில்லை. ஆட்சியை கொடுங்க, நாங்க ஜெயிக்கிறோம். 2026ல தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கு. எங்களுக்கான ஓட்டுரிமையை யாருமே படிக்க முடியாது. எங்க ஓட்டு இது, நாங்க தான் வெற்றி பெறுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பைத்தியத்துக்கு யாரு என்ன ஏது என்ன மேட்ச், எவன் பேட்டிங் எவன் போலிங்னே தெரியாது. அதெல்லாம் என்ன சொல்லலாம், இஷ்டத்துக்கு வந்து எதனா ஒண்ணு பேசும். அது என்ன பேசணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், என்னங்க நாங்களே வந்து இதெல்லாம் வந்து போராட்டம் பண்ண முடியுமா? திமுக தானே ஓட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து திமுக ஏன் பண்ண மாட்டேங்குது, நாங்களே எல்லாமே ஓட்டுக்கு நாங்களே போராடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியம் கேக்குது. ஆனா இந்த பைத்தியத்துக்கு தெரியாது, திமுக தான் வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதாவது அனைத்து கட்சிகளையும் கூட்டுனாங்க. அப்புறம் பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து மனு தாக்கல் பண்ணாங்கன்றது இந்த பைத்தியத்துக்கு தெரியாது. ஏகப்பட்ட பேரு கேள்வி கேட்டுதான் வந்து இந்த பைத்தியங்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுச்சுன்றது இதுங்களுக்கு தெரியாது. அது வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான பைத்தியம். அதாவது விஜய் வந்து என்ன சொன்னாலும், விஜய் தலையாட்டு இப்படி நட, இப்படி சாப்பிடு அப்படின்னு சொன்ன என்ன பண்ணாலும் கேட்கும், என்ன எதுவும் கேள்வி கேட்காது. அந்த மாதிரி பைத்தியம் தான் இந்த பைத்தியம். அடுத்த பைத்தியம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பைத்தியம் வந்து ஒரு மாதிரியான என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரே நேர்கோட்டை பாத்தீங்கன்னா இப்படி ஏதோ அப்படிதான் போகும் தெரியுமா, அந்த பைத்தியம் தான் இந்த பைத்தியம். இந்த பைத்தியம் வந்து ஆக்சுவலா வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னன்னா இது எஸ்ஐஆரை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா திமுக 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 தான் வந்து எல்லாம் பண்ணுச்சு. ஏன்னா இந்த பைத்தியத்துக்கு தெரியாது. ஏன்னா இந்த தலைவனே ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் சொல்றது கேட்டுன்னு இந்த பைத்தியம் என்ன சொல்லனா, எஸ்ஐஆர் எதுக்குங்க திமுக கொண்டு வரணும், ஸ்டாலின் எதுக்கு கொண்டு வரணும், அப்பெல்லாம் இங்கதான் வந்து முடக்கிறது தானங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற பைத்தியம் தான் இந்த பைத்தியம். இந்த போராட்டத்தை என்ன நினைக்கிறேன்னா, முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்பறதுக்காக, மக்களை குழப்பறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல. அதனால இது வந்து குழப்பறதுக்காக ஒரு இது. நான் தமிழக அரசை பார்த்து கேட்கறதுனா, ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்? எங்க மேல எந்த இதுமே தப்பு இல்லாதனால எப்படியாவது ஏதாவது ஒரு காரணம் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல, அப்பெல்லாம் ஏன் இல்ல, இப்ப மட்டும் எதுக்காக கொடுக்குறீங்க? ஏன் தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா? அதாவது இந்த பைத்தியத்துக்கு மூளைகளை என்ன ஏத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொன்னாலும் வந்து நீ திமுக திமுகன்னு மட்டும் சொல்லி வேற எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இது மன்றி ஏத்துக்கிறாங்க போல. அதனாலதான் வந்து இந்த பைத்தியம் பாத்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமா வந்து இந்த திமுக திமுகன்னு சொல்லி சுத்தின்னு இருக்கு. அதாவது இந்த பைத்தியம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான பைத்தியம். அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து 1 மாசத்துல வந்து கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பிஜேபி. அதனால வந்து இந்த பைத்தியம் என்ன சொல்றது நீங்க பாருங்க. முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வாக்க உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா அது தெரிய மாட்டேது. மெட்ரோ கட்டுறாங்க, அதுவே 5-6 வருஷமா போகுது. அப்ப இந்த 6 கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க? அதாவது இந்த பைத்தியம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டுக்குது. அது என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, மெட்ரோ ட்ரெயினே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்து இந்த ஃபார்மை வந்து ஒரே மாசத்துல கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்கறாங்கன்னா, திமுகவை கேட்குது இந்த பைத்தியம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப புரிதுங்களா, இதெல்லாம் ஒரு வித்தியாசமான பைத்தியம். இதெல்லாம் வந்து பிரிவிலே பைத்தியமானது. இந்த பிரிவிலே பைத்தியமானதுக்கு எதுக்காக தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தலைவன் தான். ஏன்னா அவங்க தலைவனே ஒரு பைத்தியம்.
இந்த பைத்தியத்துக்குலாம் வந்து என்ன பண்றது? இப்ப நம்ம என்னதான் இந்த ஒண்ணு இல்லைங்க, இப்ப நான் ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த பைத்தியத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து விஜய்க்கு ஏன்பா நீ ஓட்டு போடுற, திமுக இவ்வளவு பண்ணிருக்கு, இதெல்லாம் வந்து நீ நல்லது கெட்டது எதுவும் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இது கிட்ட போயிட்டு நீங்க வாக்குவாதம் நீங்க நடத்தின்னு வச்சுங்களேன், நீங்களே பைத்தியம் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பைத்தியம் தான் இந்த பைத்தியம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுங்களெல்லாம் வந்து வழி நடத்துற பைத்தியம் ஒண்ணு இருக்கு. இது வந்து சாதாரண பைத்தியம் இல்லைங்க, இது முத்தின பிறவிக்கு பைத்தியம். அது இதெல்லாம் வந்து என்னைக்குமே, அதாவது இதுங்கெல்லாம் கூட கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டு திருத்திடலாம், ஆனா இந்த பைத்தியத்தை வந்து முடிஞ்சு போச்சு. சோ அந்த மாதிரியான ஒரு பைத்தியம். இந்த பைத்தியம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா மும்பையில போயிட்டு அங்க இளைஞர் அணி மீட்டிங் நடத்துது. இவர் வந்து என்ன பேசுறாருன்னா, அதாவது எங்க போய் பேசுறாரு, தமிழ்நாட்டுல இல்ல, நீங்க பாருங்க மும்பைக்கு போயிட்டாப்புல. மும்பையில போயிட்டு இந்த மாதிரி திமுக வந்து ஒரு ஆட்சி ஆளுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல, அதுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க, எல்லாமே சொல்லுங்க, திமுக சொல்லுங்க, திமுக. இவர் சொல்றாரு டிமிக்கி. என்னது இவர் சொல்றாரு டிமிக்கியா. திமுக ஆட்சி வந்து டிமிக்கி ஆட்சியா. எங்க போய் சொல்றாரு, மும்பைல. இதை நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கணும். அதாவது நீங்க அங்க போயிட்டு எதுக்கு நீங்க திமுக பத்தி பேசுறீங்கன்னு தெரியல. அங்க வந்து மகாராஷ்டிரத்துல யாரு ஆள்றா, பிஜேபி. அப்ப யார் எதிர்த்து பேசணும், அவங்கள. அப்புறம் நீங்க திமுக பத்தி பேசுறீங்க, இவங்க தெரிஞ்சுனா அது எப்பாற்பட்ட பைத்தியம் சொல்லிட்டு சரி இப்ப சொல்றாரு டிமிக்கின்னு. யாரு டிமிக்கி? யாரு வந்து பத்திரிகையாளரை சந்திக்காம இன்னும் வந்து டிமிக்கி குத்துன்னு இருக்குது? கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆக போகுது, இன்னும் பத்திரிகையாளரை சந்திக்கல, இன்னும் டிமிக்கின்னு யாரு குத்துன்னு இருக்குது? அப்புறம் 41 பேரை வந்து இறந்த பேருக்கு ஓடி வந்தீங்களா, பத்திரிகையாளர் கேட்டாங்களே, சார் இந்த மாதிரி 30 பேர் செத்துட்டாங்க, என்ன சார் ஆச்சுன்னு கேட்டதுக்கு அங்க ஒரு டிமிக்கி குத்துட்டு ஓடினீங்களே. அப்புறம் வாங்குற சம்பளத்தை வந்து கணக்குல காட்டாம, அதாவது இன்கம் டாக்ஸ் காட்டாம ஒரு சைடு அக்கௌண்ட் ஒரு சைடு இப்படின்னு சொல்லிட்டு அங்க டிமிக்கி குத்தி கோர்ட்ல வந்து மாட்டினீங்களே, கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி குத்தீங்களே, அது பேர் என்ன, டிமிக்கி தானே? அதை விடுங்க, கார் வாங்கின காரு அதுக்கு வந்து டாக்ஸ் கட்ட சொன்னா கட்ட முடியாம டிமிக்கி குத்தீங்களே, அப்புறம் கோர்ட்ல கொண்டு தலையில கொட்டினாங்களே, ஏன் டிமிக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் யாரு டிமிக்கி கொடுக்கறது? வாங்குற சம்பளத்திலேயே அதாவது பொய் பேசி, அதாவது இன்கம் டாக்ஸ், அதாவது என்ன, மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிற நீ. இன்கம் டாக்ஸ் யாருக்கு போய் சேருது, மக்களுக்கு போய் சேர பணத்தை வந்து கொள்ளடிக்கிற. இப்பவே ஊழல் பண்ற, இப்பவே ஊழல் பண்ணி மக்களை ஏமாத்தி டிமிக்கி கொடுக்குற. எப்ப யாரு டிமிக்கி கொடுக்குற, டிமிக்கி உங்க ஆள் இப்பவே டிமிக்கிடா. உங்களெல்லாம் நம்பி வந்து தமிழ்நாட்டுல உன்னை முதலமைச்சர் ஆகிட்டேன்னு வச்சுக்க, டோட்டலா டிமிக்கி குத்துட்டு ஃபுல்லா ஊர் பணத்தை கொள்ள வச்சுட்டு ஓடுருவீங்க. இதுதானே வர போறீங்க நீங்க. என்ன டிமிக்கி குத்துட்டு இருக்கீங்க, நீ எல்லாம் டிமிக்கின்னு பேசுற. உன் மூஞ்ச பார்த்தால தெரியல, டிமிக்கி நீ தாங்க டிமிக்கி. லைலா மணி பேரை பாருங்க, லைலா மணி. இவரு பெரிய லைலா காலேஜ் ஓனரு. இவர் லைலா காலேஜ் பச்சு மிகப்பெரிய சாதனை படிச்சிட்டாரு. இவர் பேர் வந்து லைலா மணி. நீ எல்லாம் பர்பி, நான் உன்ட்ட அப்ப என்ன சொன்னேன், போயிட்டு பர்பி சாப்பிட்டு போ. நீ எல்லாம் வந்து விமர்சிக்கிற, யார விமர்சிக்கிற, மும்பைல போட்டு விமர்சிக்கிற. அங்க போயிட்டு பார்த்தா அங்க ஒரு பாஜகக்காரன் வந்து நேர்ல சாலை போட்டு கையை கொடுக்குறான். யாருக்கு, இந்த லைலா மணிக்கு. நான் அப்பவே சொல்ல, இதுங்கெல்லாம் வந்து ஒரு செட்டிங் போட்டு பண்ணிருக்குங்க. அதாவது வந்து இந்த பைத்தியம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து பயங்கர தற்கூரியான பைத்தியம்ன்றத வந்து, அது எப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு வீடியோல ஆக்சுவலா என்ன பேசுறான்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் வந்து கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து கர்நாடகா மாநிலத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாமே வந்து கேட்கறாங்க, எல்லாமே வந்து ஒற்றுமையா நின்று எதுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற நடிகர் எல்லாம் கேட்க மாட்டாங்களே, அப்படி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, கர்நாடகால வந்து தண்ணீர் தரக்கூடாது, தமிழக தண்ணீர் தரக்கூடாதுன்னு சொல்லி நடிகர்கள் எல்லாம் போராடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க. என்ன காரணம்? அதாவது கர்நாடகாவில் இருக்கின்ற நடிகர்கள் எல்லாம் தன்மானம்னு ஒண்ணு இருக்கு, சுயமரியாதை இருக்கு, இது ஏன் மாநிலம் அப்படின்ற ஒரு பற்று இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற நடிகர்களுக்கு அது இருக்கா என்னன்னு தெரியல. விஜய்க்கு இருக்கா? விஜய்க்கு இருக்கு, அவர் வாயை திறக்கலையே. அவர் வெளிப்படையா யார் எந்த கருத்து சொல்ல முடியாது. ஏற்கனவே அவர் லியோ படம் பிரச்சனையில இருக்கிறாரு, அவர் அந்த பிரச்சனையில இருக்காரு. எப்படியாவது அதனால எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திரு விஜய் அவர்கள் மௌனமா இருக்காரு. இவரு லைலா மணி சொல்றப்ப தமிழ்நாட்டில் உள்ள நடிகர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் தன்மானமே இல்லைங்க. அவங்க எப்படி கேட்பாங்க, எப்படி தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்களுக்கு பாத்தீங்கன்னா தன்மானமே இல்ல, அவங்க எல்லாம் எப்படிங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறா, இந்த தற்கூரி இந்த பைத்தியம் கேக்குது. அதுக்கு வந்து அவர் என்ன கேட்கிறாரு, விஜய்க்கு இருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டோம்னா பேன்னு முடிச்சுட்டு அப்படி ஒரு முட்டு ஒன்று கொடுக்குது பாருங்க இந்த பைத்தியம். அது என்ன கொடுக்குதுன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லியோ படத்துல வந்து பிரச்சனை இருக்குதுங்க, அதை சமாளிக்கிறதுக்காக தான் வந்து எதுவும் பிரச்சனை ஆடக்கூடாதுன்றதுக்காக தான் வாயை திறக்காம இருக்குது. பார்த்து எப்பாற்பட்ட ஒரு முட்டு புரிதுங்களா? அதாவது இவர் தான் வந்து விஜயோட மனசை வந்து நல்லா வச்சுட்டு இருக்காரு, புரிஞ்சு வச்சுட்டு இருக்க மனுஷன் தான் இந்த லைலா மணி, இந்த பைத்தியம்.
இந்த பைத்தியம். அதாவது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் விஜய் வந்து பிசினஸ் மோட்டிவோட தான் இருக்காரு. ஏன்னா இப்ப கர்நாடகால இப்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி. இப்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகா என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு அறிக்கை ஒன்று விட சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப விஜய எதுக்கு வந்து நீங்க தண்ணி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அறிக்கையோட சொல்லுங்க. விட்டா இங்க படம் ரிலீஸ் ஆகாது இல்லையா? அங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் விஜய் என்ன பண்றாருன்னா வாயை திறக்காம இருக்கிற இந்த தற்கூரிக்கு புரியுது. அது இதுல இருந்தா தெரியுது இதுங்கெல்லாம் வந்து பைத்தியம், பிறவி பைத்தியம், பைத்தியம் பைத்தியம் சொல்லி இதெல்லாம் ஒரு நாள் கல்ல விட்டு அடிக்கணும். ஓடுறா பைத்தியம் சொல்லிட்டு இது அச்சாதான் வந்து இதுங்கெல்லாம் வந்து அடங்கும். ஏன்னா எப்பாற்பட்ட ஒரு சொல்றாரு பாருங்க, கரெக்டா சொல்லிட்டா போல, தன்மானமே இல்லாதவங்க தான் நடிகர்கள் சொல்லிட்டா போல. விஜயும் முக்கியமான ஆளு. இப்ப தமிழ்நாட்டு ஆள போறதுன்னு வரல, அப்ப தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பைத்தியம். அதாவது இது வந்து ரீல்ஸ்லயே வாழக்கூடிய பைத்தியம் தான் இந்த பைத்தியம். இது வந்து ஒரு மாவட்ட செயலாளர், புரிதுங்களா? மாவட்ட செயலர். இவர் வந்து எப்பயுமே டீசென்டா இருப்பாப்புல, படித்தவன் காட்டிக்கிறாராம். இப்போ வந்து எப்படி என்ன பண்றேன்னு பார்த்தோன்னா, இது வந்து ரீல்ஸ்லாம் ஒன்றும் எடுக்கல, புரிதுங்களா? ஒரு மனசுல ரீல்ஸ்லாம் எடுக்காத மாதிரியே ஒரு சிட்டிங் வச்சு அப்படியே பக்கா கேமரா ஆங்கிள்லாம் கரெக்டா செட் பண்ணி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி என்னுடைய பையனை காணுங்க, அது அப்பா முகத்துல பாருங்க, இந்த மாதிரி என்னுடைய பையனை காணுங்க அப்படின்னு சொல்றது. அப்படிங்களா, சரின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்குது. திருப்பி வீட்டுக்கு வரல. 14 வயசு பொண்ணுக்கு 14 இயர்ஸ் ஓல்டு. காலைல ஸ்கூலுக்கு போனோம்ல, வீட்டுக்கு வரல. விசாரிக்கிறாரு. டக்குன்னு ஸ்டேஷன்ல போயிட்டு பேசி விட்டு வராரு. உடனே வந்து மகன் கடத்தி விட்டான். இதை வந்து ஒரு ரீல்ஸா ரெடி பண்ணி போட்டுக்கிறானுங்க இவனுங்கெல்லாம் வந்து. டேய் ரீல்ஸ் பைத்தியங்களா, இதுல வேற போட்டவர் ஒரு மாவட்ட செயலர். அப்ப எப்பாற்பட்ட ஒரு தற்கூரி கூட்டமா இருக்கும் பாருங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ரீல்ஸ் தாங்க. இந்த ரீல்ஸை வச்சு இது வந்து ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்குதுங்க. ஏன்னா அதுவும் பையன் காணா போனதெல்லாம் போய் ரீல்ஸ் போட்டு வேற லெவல் பண்ணிக்க பாரு. அல்டிமேட்ரா நீங்க, அல்டிமேட்ரா. இந்த பைத்தியத்தை விடுங்க, இன்னொரு பைத்தியம் ராஜேந்திர பாலாஜி. இந்த பைத்தியம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பைத்தியம் இருக்கு பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார். அந்த பைத்தியம் என்ன சொல்லுது, நாங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி இருக்கிற எந்த கட்சிகளும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுது. அதாவது மீட்டிங்ல சொல்லிட்டாங்க, இந்த போராட்டத்தை எஸ்ஐஆர் போராட்டம் அதுவே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கூட அவ்வளவு அசிங்கப்பத்தி கூட இந்த பைத்தியம் என்ன பண்ணுது ராஜேந்திர பாலாஜி, தாவேகா வந்து அவங்க வந்து எங்களோட கூட்டணி சேரணும்னு நினைச்சா எடப்பாடியை சந்திச்சு பேசலாம், இன்னும் கூட வந்து கெஞ்சின்னு இருக்குதுங்க. அது போக பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாருல. அப்புறம் இந்த பக்கம் இன்னைக்கு நியூஸ் வந்துக்குது. இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தாவேகா வந்து எடப்பாடியை சந்தித்து வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு சொல்றாங்க. இப்போ இதுல யார் பைத்தியம்? சிடிஆர் நிர்மல்குமார் பைத்தியமா, இல்ல வந்து இந்த ராஜேந்திர பாலாஜி பைத்தியமா, இல்ல வந்து விஜய் பைத்தியமா, இல்ல வந்து எனக்கு ஒன்னும் புரியலங்க. அப்ப யார் தான் பைத்தியம்? பைத்தியம் 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 ஃபுல்லா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்த முடியாத பிறவி பைத்தியங்கள்லாம் இதுக்குதான். வெக்கம் காணம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாது. ஆனா வந்து இதுங்கெல்லாம் பேசிட்டு இருக்குது. ஆனா இந்த கூட்டத்துக்கு, இந்த கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பைத்தியங்கள் பல விதங்கள் பார்த்தோம். இந்த பல விதங்கள்லாம் வந்து மொத்தமா ஒன்றிணைக்கிறது எந்த பைத்தியம் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியம் தான், இந்த விஜய். அரசியல் தெரியல, ஒன்னும் தெரியல, பைத்தியம் மாதிரி பேசுறது. எஸ்ஐஆர் ஃபார்ம் பத்தி பேச சொன்னா போயிட்டு அங்க பிஎல்ஓ ஆபீசர் வந்து டிவிகே, அதாவது டிவிகேல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து யாருக்கும் ஃபார்மே கொடுக்கறது இல்லையா, அது கொடுக்கறது இல்லையா, இன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. இது ஏன்பா அவங்க எப்படிப்பா பிஎல்ஓ ஆபீசருக்கு தெரியுமா இவங்க வந்து டிவிகே, அதனால வந்து இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? இதுக்கு ஒன்னும் பொருள். நீங்க தான் பொதுமக்களாக நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் இதுங்களாம் எப்பாற்பட்ட ஒரு பைத்தியங்கள் சொல்லிட்டு. அதாவது அங்க அந்த ஆக்சுவலா வந்து பேசிக் நாலேஜ் என்னன்னா, இப்போ அவங்க என்ன சொல்றேன்னா ஜென்சி வாக்காளர்லாம் உசாரா நீங்க தேடி போயிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிஎல்ஓ ஆபீசருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஃபார்ம் 6 படியும், அதாவது வேற ஒரு படியும். அது ஆன்லைன்ல அப்ளை வாங்கி டவுன்லோட் பண்ணி கூட அப்ளை பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நீங்க கொடுக்கலாம். கலெக்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கலாம் சேர்க்கறதுக்காக. இது புதுசா வந்து வாக்காளர் சேர்ப்பாங்களா, அதுக்கு நீங்க கொடுக்கலாம். அதுக்கும் பிஎல்ஓ ஆபீசருக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வந்து சீர்திருத்தம் பண்றாங்க, அது இடம் மாறி இருக்கா, இங்க இருக்கிறாங்களா அப்படி செக் பண்ணிட்டு அந்த ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்க வைக்கிறாங்க. அது கூட தெரியாம இந்த பைத்தியம் என்ன சொல்லுது, அதாவது வாக்காளர்கள் உசாராருங்க, டிவிக்கே கொடுக்க மாட்டீங்க, அது ஜென்சி வாக்காளர்லாம் வந்து நீங்க போயிட்டு தேடி போயிட்டு கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படி இது? ஏம்பா புதிய வாக்காளர்களே, நீங்க பிஎல்ஓ ஆபீசரை நீங்க அணுக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கான ஃபார்ம் வேற, அந்த ஃபார்ம் அவர்கிட்ட இருக்காது. இதை புரிஞ்சுக்கோங்கடா தற்கூரி பசங்களா, பிறவி பைத்தியங்களா, ஏன்டா இப்படி மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், நம்மள பைத்தியம்னு வானுங்க.
இல்ல எனக்கு ஒன்றும் புரியலங்க. அப்புறம் பாக்குறேன் ட்விட்டர்ல ஃபுல்லா என்ன பண்றாங்க, இன்னைக்குதான் போட்டாங்க நியூஸ்ல, தினத்தந்தி நியூஸ்ல டேரக்டாவே போட்டிருக்காங்க, அவங்க பேஜ்லயே இருக்கு, இதை பத்தி நியூஸா போட்டிருக்காங்க. அதுல என்ன தெளிவா போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. எனக்கு இவங்க எல்லாம் ஏன்டா இந்த பொழப்புக்கு வேற எதனா போயிட்டு என்ன பண்ணலாமேடா, ஏன்டா இந்த அளவுக்கு கேவலம் மானங்கட்ட போயிருக்கிறீங்க? உங்களை கட்சி கொள்கை என்னடா, ஊழல் ஒழிக்கிறது தானே. ஊழல் ராணி ஞாபகம் இருக்கா இல்லைங்களாங்க? A1, அதாவது அதிமுக தான் நம்பர் 1 ஊழல் பண்ணி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாருங்க, ஜெயலலிதா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் போதே 3 வாட்டி ஜெயிலுக்கு போனாங்க. எதுக்கு? ஊழல் பண்ணி, சொத்து குவிப்பு வழக்குல. அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆனா இவனுங்க போயிட்டு பாரு எங்க போய் சேர்றாங்க, ஊழல். சரி, இந்த கட்சி எந்த கட்சி கூட கூட்டணி இருக்கு? பிஜேபி கூட. பிஜேபி தான் கொள்கை எதிரி. இருந்தாலும் இவங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்க மைக்க பூச்சி பேசுறீங்க? அப்புறம் எதுக்கு அரசியல் மாற்றம் கொண்டு வரன்னு சொல்லிட்டு பேசுறீங்க? ஒன்னும் புரியலையே. அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? ஏண்டா பைத்தியங்களா? ஏண்டா அறிவுக்கு இந்த மக்கள், தமிழ்நாடு மக்கள் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க யாரு, எங்கெங்க எப்படி போய் மாறுவீங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். ஏன்னா நீங்க ஒரு தடவை கூட ஸ்ட்ராங்கா இப்போ வரைக்கும் பிஜேபி விமர்சனமே பண்ண மாட்டீங்களே. ஏன் அப்படி விமர்சனம் பண்ண மாட்டீங்க? உச்சத்தை விட்டு பிஜேபியில சேர்றதுக்கு விஜய் வந்துக்கிறாரு. உச்சத்தை விட்டு அதிமுக கூட போயிட்டு கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் நான் சொல்லிட்ட விஜய் வந்திருக்காரு. எனக்கு புரியலையே, இது என்ன நடக்குது? இவங்க எல்லாம் பைத்தியமா இல்ல பைத்தியம், நானே பைத்தியம் சொல்லிட்டு சொல்லிக்கிறானுங்களா? எதுக்காக இப்படி பண்றானுங்க, ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, ஏன்டா இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வெக்கம், மானம், சூடு, சொர்ணையே இல்லாம எங்க போனாலும், மும்பை போனாலும் சரி, டெல்லி போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, திமுக 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 திமுக. ஏன்னா பிஜேபி அசைன்மெண்ட் சொல்லிச்சு போல, ஏம்பா நீ என்ன பேசணும், திமுகன்ற வார்த்தை கண்டிப்பா வரணும், வராம எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல. அதனால தொடர்ந்து இவனுங்க என்ன பண்றானுங்க, திமுக 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 சொல்லிட்டு சுத்துறானுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 2026ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு உடனடியா இந்த அனைத்து இந்த தற்கூரி கூட்டத்தையும், இந்த பைத்தியங்களுக்கும் சரி, தனியா ஒரு இவங்களுக்கே சொல்லிட்டு ஒரு வாரியம் அமைக்கணும். வாரி அமைச்சு இவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பைத்தியங்கள் எல்லாம் சரி பண்ணி அவங்களை நல்லபடியா மாத்தணும்ன்றத நான் முதலமைச்சர்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரிகாலன் என்பவர் ஒரு யூடியூபர், அவர் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சங்கத்துல இருக்காரு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோர்ட்ல தாவேகாக்கு ஆதரவா வாதாடிய பாஜக அட்வொகேட் அவர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாரு. அதாவது அங்க என்ன நடந்துச்சு, அவர் சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா பதில் கேள்வி கேட்கிறாரு. போலீஸ்லாம் அங்க இருந்துச்சு, அப்படி எப்படி நீங்க இல்லைன்னு சொல்வீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நேர்மையான கொஸ்டின் கேட்கிறாரு. அவர் கேள்வி கேட்டதுக்கு பாத்தீங்கன்னா அங்குள்ள சுப்பையான்றவர் பாத்தீங்கன்னா தடுக்கிறாரு. நீங்க எப்படி நீ கேள்வி கேட்கலாம், நான் தான் கூட்டு வந்தேன், நீ எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்றாங்க. அதாவது கேள்வி கேட்கறது தான் பத்திரிகையாளரோட வேலை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மோசமா இறங்கி அந்த பாத்தீங்கன்னா அந்த யூடியூபர் கரிகாலன் அவர்களை சங்கத்தை, பத்திரிகையாளர் சங்கத்தை விட்டு நீக்கி இருக்கிறாங்க. இது எப்படி இதுங்க, இது ஆணவத்தின் உச்சங்க. அப்புறம் புதிய தலைமுறை சேனல்ல ஒர்க் பண்றதுதான் சுப்பையான்றவர். அது புதிய தலைமுறை நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாவே போட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜய்க்கு ஆதரவா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள பேசி வச்சு விஜயை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க கூடாது, அப்படி கேள்வி கேட்டா அவன் சங்கத்தை விட்டு நீக்கிடுன்னு சொல்லிட்டு எதனா டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஒருத்தர் கேள்வி கேட்க வேண்டிய கடமை, பத்திரிகையாளர்னா யாருங்க, கேள்வி கேட்கறதான ஒரு வேலை. அவர் எப்படி நீ நீக்குவீங்க நீங்க? இதுனா அநியாயமா இருக்குது. இது இந்த சங்க தலைவர் சிந்திச்சு செயல்படணும். அது எப்படி நீங்க எல்லாரும் ஓட் லிஸ்ட் யாருக்கு, அதாவது ஓட்டு போட்டு முடிவு பண்ணன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க ஓட்டு போட்டு ஆப்போசிட்டா பேசுறாங்க. அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க கரிகாலனுக்கு? ஏங்க அன்னைக்கு நின்னுங்க கரிகாலன் ஒருத்தர் தான் எதிர்த்து பேசுறாரு. அவருக்கு ஆதரவு அத்தனை சேனலும் வந்துச்சு, எந்த சேனலும் கேள்வி கேட்கல, எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்தானுங்க. ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க கேள்வி கேட்டிருக்கணும்ல. அப்ப கேள்வி கேட்காதவங்க கிட்ட எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த பத்திரிகையாளர்லாம். அப்புறம் இது அநியாயமா இருக்குது. இது அது எப்படி நீங்க வாக்கெடுப்பு எடுத்து நீங்க கணக்கு எடுத்து இல்ல கரிகாலனை நீங்க நீக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவீங்க? என்னங்க அங்க இருக்கணும் சப்போர்ட் ஃபுல்லா விஜய் பக்கம் இருக்கு, அப்புறம் கரிகாலன் பக்கம் எப்படி எத்தனை பேருக்கு கை தூக்குவாங்க? இது அநியாயத்தின் உச்சங்க. அது ஏங்க நீங்க அன்னைக்கு கரிகாலன் கேள்வி கேட்கிறாரு, தடுக்கும் வகையில் சுப்பையா கேட்கிறாரு, நீ உன் காடுன்னு கேட்கிறாரு. அங்க அவர் அசிங்கப்படுத்துறாரு, இழிவுபடுத்துறாங்க. அப்போ நீங்க பத்திரிகையாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க நீங்க அவர் சுப்பையா மேல நடவடிக்கை எடுத்துக்கணுங்க. ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு அட்வொகேட் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடி பேசுறாரு.
அது அவரு தரப்பு நியாயமா இருக்கலாம். பட் ஆனா பத்திரிகையாளர் தரப்பு நேர்மையா வந்து கேட்கறதுன்னு செய்வாங்க. அதுனா வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமா நடந்துக்கிறது, இதெல்லாம் என்னங்க அது? ஆணவத்தின் உச்சங்க அது. இந்த பத்திரிகையாளர் சங்க தலைவரும் சரி, அங்க வந்து ஜெனரல் செக்ரட்டரி சரி, யாரும் சரி, தயவு செய்து இது நேர்மையே கிடையாதுங்க. இது வந்து தயவு செய்து வந்து நீங்க மறுபரிசீலனை செஞ்சு கரிகாலன் அவர்கள் மீண்டும் வந்து சேர்க்கணும்ன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளர்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க வந்து ஆக்சுவலா வந்து மக்கள் கிட்ட என்ன நடக்குதுன்றதை நேர்மையா கொண்டு போறவங்க அவங்க தான். அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு, ஒரு நேர்மையா பேசுறதுக்கு அவர் வந்து தூக்குறது வந்து கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.